இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் என்னாகமும் 20வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த அதிகாரத்தில் முதல் பகுதி, அதாவது 2ஆம் வசனத்திலிருந்து 13வது வசனம் வரையிலும் மோசே செய்த தவறை குறித்த காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. 14வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரையிலும் பின்தொடரும் பின் விளைவுகள் என்கிற தலைப்பின் கீழையும், அதற்கு அடுத்தபடியாக 22வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரையிலும் கைமாறும் தலைமைத்துவம் என்கிற தலைப்பின் கீழாகவும் செய்தியை கற்றுக்கொள்ள முடிகிறது. அதாவது இஸ்ரவேல் புத்திரர் சபையார், அந்த புத்திரரின் சபையார் எல்லாரும் 1ஆம் மாதம் சீன் வனாந்தரத்திலே சேர்ந்து ஜனங்கள் காதேசிலே தங்கியிருக்கையில் மிரியாம் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டாள். இந்த அதிகாரத்தில் மிரியாம் மரித்து போகிற காரியம், அவள் அடக்கம் பண்ணப்படுகிற காரியமானது இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய அந்த பிரியமானவர்களுடைய மரணமானது, நீதிமான்களின் மரணமானது கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானது. இங்கே வேதத்தில் நம்ம பார்க்கிற போது அறுப்புண்டு போனார்கள் என்கிற காரியமானது நியாய தீர்ப்பின் மூலமாக தேவனுடைய கட்டளைகளுக்கு மீறுகிற போது நடக்கிறது. இதிலே இவளுடைய மரணமானது அங்கே அடக்கம் பண்ணப்படுகிற ஒரு தேவனுடைய கிருபையை பெற்ற ஒரு மரணமாக இருக்கிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து ஜனங்களுக்கு இப்போ தண்ணீர் இல்லை. இப்பொழுது ஜனங்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக அவர்கள் கூட்டம் கூடுகிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேலர் எகிப்தை விட்டு புறப்பட்டு இப்போ 40 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அவர்கள் ஒற்றர்களை அங்கே அனுப்பி எல்லாம் பார்த்த பின்பாக 38 ஆண்டு ஆயிற்று. இந்த அதிகாரம் இந்த பின்னணியோடு கூட தான் தொடங்குகிறது. அவர்கள் ஒற்றர்களை அனுப்பிய 38 வருஷம் ஆயிற்று. அந்த 38 வருஷமும் அவர்கள் அலைந்து திரிந்து இப்போ திரும்பவும் ஒற்றர்களை அனுப்பின அதே இடத்துக்கு, அந்த சீன் வனாந்தரத்தில் இருந்த காதேசுக்கு மீண்டும் இப்போ வந்து சேர்ந்திருக்கிறாங்க. 38 ஆண்டுகளுக்கு முன்னர் அவர்கள் வாக்குறுதி பண்ணப்பட்ட நாட்டிலிருந்து எவ்வளவு தொலைவு இருந்தார்களோ அதை காட்டிலும் பக்கமாக சென்று விடலை. மிரியாம் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்படுகிற காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 19 மற்றும் 20வது அதிகாரங்களுக்கு இடைப்பட்ட இந்த வீணாய் போன இந்த ஆண்டுகளில் தான், 38 ஆண்டுகளில் தான் 6 லட்சத்துக்கு மேலே, அந்த 6 லட்சம் பேருக்கு மேல் இறந்து விட்ட காரியங்கள் அவங்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தமாக, அவர்கள் வெளிப்படுத்தின கசப்பு நிறைந்த கனியின் நிமித்தமாக அந்த தலைமுறை அழிக்கப்பட்டு விட்டது. இப்போ தண்ணீர் இல்லாததை குறித்து மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறையிட்டவர்கள், அவருடைய பிள்ளைகள், இப்போ புதிய தலைமுறைகள் திரும்பவும் அங்கே முறையிடுகிறதை பார்க்கிறோம். இவங்கெல்லாம் சின்ன பிள்ளைகளாக இருந்து வந்தவங்க இப்போ மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறையிடுகிறார்கள். ஆனால் அவர்களும் அவருடைய பிதாக்களைப் போலவே இங்கே முறையிடுகிற காரியங்கள் தான். அதாவது, நாங்கள் எகிப்திலே இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கோம், இந்த வனாந்தரத்துக்கு எதுக்கு கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி 2ஆம் வசனம் 5ஆம் வசனத்திலே அவர்கள் முறுமுறுக்கிறதை பார்க்கிறோம். இப்போ கர்த்தர் மோசேயிடம் கன்மலையை பார்த்து பேசும்படியாக கூறுகிறார். ஆனால் தண்ணீரை கொடுக்கும் என்றும் அங்கே ஆண்டவர் கூறுகிறார். அவன் ஆசரிப்பு கூடாரத்தில் வைக்கப்பட்டிருந்த ஆரோனுடைய கோலை எடுக்கணும். அதாவது கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து என்று 9வது வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய கோலை, அங்கே ஆரோனுடைய கோலை இப்போ இங்கே மோசே எடுத்துகிட்டு வர்றார். எடுத்துகிட்டு வந்து ஆண்டவர் பேசும்படியாக சொல்லியிருக்கிறார். இப்போ 11வது வசனத்தில் அது மோசேயின் கோல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது ஆரோனின் கோல் என்பது ஆசாரிய முறைமையின் கோல். அதாவது ஆசாரிய முறைமைக்கு பயன்படுத்தப்பட வேண்டிய கோல். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் செய்கிறதற்கு இங்கே அந்த மோசையின் கோல் ஏன் எழுதியிருக்குன்னா, இது நியாய தீர்ப்பு மற்றும் அதிகாரத்தின் கோல் என்பதை குறிக்குது. இவர் பேச சொன்னதுக்கு பதிலாக கோபம், பயங்கரமான கோபம், அடக்க முடியாத கோபம். இவர் மிகுந்த சாந்த குணம் உள்ளவராக இருந்த போதிலும் இப்பொழுது கன்மலையை இவர் ஒரு வாட்டி ஆண்டவர் அடிக்கும்படியாக யாத்திராகமம் 17:1-7 வரையிலும் பார்க்கிறோம் சொல்லியிருந்தார். ஆனால் இப்பொழுது மோசே பொறுமை எல்லாத்தையும் இழந்துட்டு தன் வாயினால் விவேகமற்ற முறையில் தான் அங்கே முறுமுறுத்தவர்களை பார்த்து சொல்கிறாரு, கலகக்காரரே என்று 10ஆம் வசனத்தில் சொல்கிறாரு. இரண்டாவதாக அவர் கன்மலையில் பேசுகிறதற்கு பதிலாக நிதானத்தை இழந்த அவர் 2 தரம் அதை அடிக்கிறதை பார்க்கிறோம்.
யாத்திராகமம் 17 கன்மலை கல்வாரியில் அடிக்கப்பட்ட கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருந்தது என்று கற்றுக்கொண்டோம். ஆனால் கிறிஸ்து ஒரு முறை மட்டுமே அடிக்கப்பட வேண்டியவராக இருந்தார். அவருடைய மரணத்திற்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட வேண்டும். அதாவது 11வது வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தண்ணீர் அடையாளமாக பரிசுத்த ஆவியானவருக்கு இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டு மரணமடைந்ததற்கு பின்பு தண்ணீர் புறப்பட்டு வர வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய அந்த வாக்குறுதி. இந்த நிகழ்ச்சியில் மோசேயும் ஆரோனும் பாவம் செய்ததினால அவர்கள் வாக்குறுதி பண்ணப்பட்ட அந்த நாட்டுக்குள்ளே செல்ல முடியாது என்று இங்கே தேவன் தீர்ப்பு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த இடத்தை மேரிபா என்று அழைக்கிறார்கள். யாத்திராகமம் 17 சொல்லப்பட்ட மேரிபாவும் இதுவும் ஒரே ஊர் அல்ல. இது சில சமயங்களில் மேரிபா காதேஸ் என்று சொல்லி இது அறியப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். மோசே செய்த ஒரு தவறைத்தான் இந்த முதல் பகுதியில் பார்க்கிறோம். பூமியின் அனைத்து மனிதர்களிலும் சாந்த குணம் உள்ளவராக திகழ்ந்த மோசேயின் அந்த மக்களின் முறுமுறுப்புக்கு முன்பாக அவர் தன்னுடைய கண்ட்ரோலை இழந்துட்டதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் கூறியதற்கு மாறாக அவருடைய சுயத்தில் பாறையை அடிக்கிறார். தண்ணீர் புறப்பட்டது. ஆனால் மோசேக்கு தண்டனையும் வந்ததை இந்த பகுதியில் பார்க்கிறோம். இங்கே காணப்படுகிற கோலும் பாறையும் கிறிஸ்துவினுடைய நிழல் உருவமாக இருக்கிறது. கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து தான், அந்த கிருபாசனத்தில் இருந்து தான் அந்த கோலை எடுத்துகிட்டு வர்றாரு. ஆகவே இந்த கோலுமே இந்த அடிக்கப்பட்ட கண்மலையுமே கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இது இருக்கிறதை கூடியதாக இருக்கிறது. இந்த கிருபாசனத்தண்டையிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த கோலானது ஆசாரியத்துவத்தினுடைய கோல். அது கிருபையினுடைய கோலை, அது அந்த கோலால் நம்ம கண்மலையை அடிக்கக்கூடாது. அங்கே கர்த்தருடைய மகிமை அலட்சியம் செய்யப்பட்டதை பார்க்கிறோம். கிறிஸ்துவை மீண்டும் சிலுவையில் அறைவதும் அவரது பிரதான ஆசாரியத்துவத்தை அலட்சியமாக நினைப்பதும் தண்டனைக்கு உரியது என்பதை இது நமக்கு காட்டுகிறது. அதே போல இன்றும் கிறிஸ்துவ மீண்டும் சிலுவையில் அறைகிறவர்கள் உண்டு. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து அவர் நமக்கு தந்த அந்த மீட்பை, அவருடைய இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாக இருக்கிறான் என்று வேதம் விசுவாசிகளை நம்மை எச்சரிக்கக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்துவனுடைய ஆசாரியத்துவத்தை அசட்டை செய்து தங்களுடைய பாபிலோனிய, ரோம, சீரிய, சிலோனிய மற்றும் மையப்படுத்தப்பட்ட பல இடங்களை சார்ந்த பல தனி மனிதர்களை சார்ந்த ஆசாரியத்துவங்களும் வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். இவை வேத பிரமாணத்துக்கு எதிரான பிரமாணங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விசுவாச வீரர்களாக சாதனை செய்தாலும் தேவனுடைய தீர்ப்புக்கு அங்கே பட்சபாதம் இல்லை என்பதை பார்க்கிறோம். பாறையை அடித்தபோது ஏராளமான தண்ணீர் வந்தது போல இன்றைக்கி சற்று விலகி நிறைய ஊழியங்கள் நடக்கிறது. அவர்கள் அப்படி தேவனுடைய பலனால் நிறைந்த ஊழியங்கள் போல தோன்றினாலும் சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ணாவிட்டால் அவர்கள் முடிசூட்டப்படுவதில்லை என்று சொல்லி 2 தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும் பொழுது 2வது நிருபத்தில் 2வது அதிகாரம் 5ஆம் வசனத்தில் கொடுக்கிறார். அதாவது கர்த்தர் எந்த டோனில் சொல்கிறாரோ, எந்த காரியத்தை சொல்லுகிறாரோ அதை புரிந்து கொண்டு செய்கிறதற்குத்தான் ஊழியர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் வழிவிலகி நம்ம செய்கிறதற்கு ஒருபோதும் அழைக்கப்படவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். செய்தி எடுத்தாலும் சரி, ஊழிய முறைமைகளானாலும் சரி, அல்லது நடத்துகின்ற அமைப்புகளானாலும் சரி, தேவனிடத்திலிருந்து அவர் சொல்லுகிறத அவர் எந்த துணியில் பேசுகிறார், எப்படிப்பட்ட அர்த்தத்தோடு பேசுகிறார் என்பதை சரியாக புரிந்து கொண்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் சரியாக செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடிப்பதும் பேசுவதும் இங்கே ஒரு பெரிய காரியம் இல்லை. ஆனால் தேவனுடைய கட்டளைகளை நம்ம நிச்சயமாக முக்கியமானதாக கருத வேண்டும். தேவன் கட்டளைகளை வழங்கும்போது காரணமின்றி வழங்குவதில்லை என்பதையும் மறந்துவிடக்கூடாது. அவர் அதன் பின்னணியில் ஒரு காரியத்தை வைத்திருப்பார். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளான நமக்கு மோசே செய்த செயலின் அந்த பின்புலத்தில் இருந்த பெரிய தவறை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆன்மீக தலைவர்களும் விசுவாசிகளும் உணர்ச்சிகளால் தூண்டப்பட்டு பல காரியங்களை செய்யும்போது நம்ம கவனமாக இருக்கணும். நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது உணர்ச்சிகளை கிளறுவோருக்கு அல்ல, கர்த்தருக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இன்றைக்கி உணர்ச்சியை கிளறி விட்டுட்டு நம்ம இப்படிலாம் சரியாக தான் எல்லாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லுகிற அநேக ஆன்மீக வழிதவறின போதகர்களை நாம் பார்க்கிறோம்.
ஆகவே நம்ம கவனமாக இருக்கணும். நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது நம்மளை தூண்டி விடுகிற, நம்முடைய உணர்ச்சிகளை தூண்டி விட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ஆக்கி விடுகிறவர்களுக்கு அல்ல, கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். ஆகவே உணர்ச்சிகள் அறிவினால் ஆராயப்பட வேண்டும். நிலை தடுமாறினால் நிலைமை பரிதாபமாக மாறிவிடும். கானானினுடைய செழிப்பை, அதாவது அந்த பரம கானானை நாம் அடையக்கூடாமல் கூட போய்விடுகிறதற்கு அது வாய்ப்பாக முடிந்துவிடும். அதனைத் தொடர்ந்து இங்கே பின்தொடரும் பின் விளைவுகள் என்கிறத 14 21 வரையிலும் நம்ம பார்க்க முடியும். காதேசில் சோர்வான நாட்களை செலவிட்ட பின் அங்கிருந்து புறப்பட்ட இஸ்ரவேலர்கள் கானானை நோக்கி அங்கே முன்னேற தீர்மானிக்கிறார்கள். அவர்கள் ராஜபாதை வழியாக ஏதோமின் எல்லைகளை கடக்க ஏதோமிய அரசனிடம் இங்கே அனுமதி கோருகிறதை 17வது வசனத்தில் பார்க்கிறோம். இந்த ராஜபாதையை பல அரசர்கள் பாதுகாத்து வந்தார்கள். ஏதோம் அரசர்களும் அவர்களில் ஒருவர். இது அரசர்கள் போருக்கு செல்லும் பெரும் பாதையாக பயன்பட்டபடியினால இதற்கு ராஜபாதை என்று இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இது வடக்கே தமஸ்குவிலிருந்து தெற்கே இருந்த ஏல் பாரானுக்கு போகிற ஒரு பாதையாக இருந்தது. ஏல் பாரான் இப்பொழுது அகுவபா என்று அழைக்கப்படுகிறது. தற்போது அம்மான் யோர்தான் வழியாக செல்லும் நெடுஞ்சாலையானது பழங்கால பாதையையே தன்னுள் ஒரு பகுதியாக இது கொண்டுள்ளது என்று சொல்லுகிறார்கள். இந்த பாதையை தான் அங்கே அரசர்கள் பாதுகாத்து வந்தார்கள் தாங்கள் போருக்கு செல்லுகிறதற்காக. இப்போ இஸ்ரவேலர்களுடைய விண்ணப்பம் ஏதோமிய அரசனால் மறுக்கப்படுகிறது. இது காலங்களுக்கு முன்பு நடந்த தவறே இதற்கு முக்கியமான காரணம். ஏதோமினுடைய உரிமையை யாக்கோபு தட்டி பறித்தார். அவருடைய ஆசீர்வாதங்களை அப்பாட்டிருந்து திருட்டுத்தனமாக பிடுங்கி கொண்டார். ஆகவே கோபம் கொண்ட தன்னுடைய சகோதரனாகிய யாக்கோபை ஏசா பழிவாங்க துடித்தார். தேவன் அதற்கு அனுமதிக்கலை. இருந்தாலும் குறிப்பிட்ட காலத்தில் இருவரும் ஒப்புரவான போதும், அதாவது ஆதியாகமம் 33வது அதிகாரத்தில் அவர்கள் ஒப்புரவான போதும் கூட சந்ததியினரிடையே அந்த பகை தீரலை என்பதை, அதாவது பின்தொடரும் பின் விளைவுகள் அவங்க தீரலை. தேவன் நீதி உள்ளவராக இருந்தார். இஸ்ரவேலரை ஏதோமியர் அவர்கள் நாடு வழியாக போகக்கூடாது என்று தடுத்த போதும் ஏதோமியரை அழிக்க இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் இங்கே அனுமதி அளிக்கலை. ஏதோமியருடன் கருணையுடன் நடக்கவே ஆண்டவர் கட்டளையிட்டதை உபாகமம் 23வது அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். எனினும் சவுலின் காலத்திலையும் தாவீதின் காலத்திலையும் அங்கே பகை தொடர்ந்தது. 1 சாமுவேல் 14:47, 2 சாமுவேல் 8:13 பார்க்கிறோம். பிற்காலத்தில் பலமுறை ஏதோமியர் இஸ்ரவேலர்களை பழிவாங்க துடித்தனர். அவர்களும் தண்டனையை அடைந்தார்கள் என்று 1 ராஜாக்கள் 11:14-16 வரையும் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து பிறந்தபொழுது குழந்தைகளை கொன்று குவித்த ஏரோதும் ஏதோமியரை சார்ந்தவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு காலம் காலமாக இந்த பகை தொடர்ந்து கொண்டே இருந்தது. தவறு சின்ன தவறு தான். ஒரு கொஞ்சம் சிவப்பு கூளை கொடுத்துட்டு அந்த ஸ்ரேஷ்டபுத்திர பாகத்தை தன் சகோதரனை வஞ்சித்து எடுத்துக்கொண்டான். சகோதரனுடைய ஆசீர்வாதங்களை ஏமாற்றி பெற்றுக்கொண்டான். தவறு சின்னது தான், ஆனால் அதனுடைய பின் விளைவுகள் சிறிதல்ல என்பதை நாம் நிச்சயமாக இந்த பகுதியின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். யாரையும் ஏமாற்றுகிறது, யாரையும் அவர்களை வஞ்சித்து அவர்களுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க நினைப்பது, அடுத்தவனுடைய காரியங்களை எடுத்துக்கொள்ள நினைப்பது, பிறனுடைய வீட்டையாகிலும் அவனுடைய மனைவியாகிலும் அவனுடைய ஏறுதைய பின்னும் அவனுக்கு உண்டான யாதொன்றையும் இச்சியாது இருப்பாயாக என்று சொன்ன ஆண்டவர் இதனுடைய பின் விளைவுகள் எவ்வளவு நாளுக்கு பகையை உண்டாக்கி இருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துகிறதை பார்க்கிறோம். விசுவாச வாழ்க்கையில் துணிந்து பாவம் செய்யும் கிறிஸ்தவர்களை இந்த பின் விளைவுகளினுடைய இந்த கோல் தீண்டாமல் அது விடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட நாம் நம்முடைய விசுவாச பயணத்தை நாம் தொடர்ந்து செல்கிறதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு மரணமும் இந்த அதிகாரத்தில் நடக்கிறத 22 29 வரையிலும் பார்க்கிறோம். கைமாறும் தலைமைத்துவம், அதாவது தலைமைத்துவங்கள் கைமாற்றம் வருகிறது. உலகத்தில் இயல்பாக நடக்கிற காரியங்கள் தான். அரசியலானாலும் சரி, மதங்களானாலும் சரி, இது ஒரு சாதாரண நிகழ்வு தான். ஒரு தலைவரினுடைய விடைபெறுதலில் இன்னொரு சிறந்த தலைவர் உருவாகி வருவது அந்த அமைப்பினுடைய சிறப்பான வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவரை போல ஒரு நல்ல தலைவரை அமைப்புகளில் இருக்கிற தலைவர்கள், அது அரசியலாகட்டும் மதமாகட்டும், அவர்கள் உருவாக்க வேண்டும். இஸ்ரவேலின் முதல் பிரதான ஆசாரியனாகிய ஆரோனுடைய அந்த விடைபெறுதல், அவனை மலைக்கு கூட்டிகிட்டு போகும்போது அவனுடைய மகனாகிய
எலியாசரையும் ஆண்டவர் கூட்டிக் கொண்டு செல்லும்படியாக சொல்லுகிறார். அவங்க மேலே போகும்போது ஆரோன் அங்கே மறைச்சிருவான். அவனுடைய அங்கிகளெல்லாம் எடுத்து நீ இங்கே அவனுடைய மகனாகிய எலியாசருக்கு போட்டுவிடு என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆரோனுக்கு பின் அவருடைய புதல்வரான எலியாசாருக்கு அந்த பதவி வருகிறது. பழைய ஏற்பாட்டு ஆசாரியத்துவ பிரமாணத்தின்படியே அந்த பதவி பிரமாணமும் அப்படியே நடைபெறுகிறது. ஆரோனின் முதல் 2 புதல்வர்கள் நாதாபும் அபியூவும் இறந்ததுனால எலியாசருக்கு இந்த பதவி இப்பொழுது கிடைக்குது. இதுபோல் மோசையிலிருந்து யோசுவாவுக்கு தலைமைத்துவம் கைமாறுகிறதையும் நாம் பின்னாட்களிலே உபாகமம் 31வது அதிகாரம் 1-8 வரையிலும் படிக்கப் போகிறோம். கிறிஸ்தவ வாழ்விலும் தலைமுறைகளை உருவாக்கி திருப்பணியினுடைய தீபத்தை, அதாவது தொடர் ஓட்டம் போல இருக்கக்கூடிய இதை கைமாற்றுகிறதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பவுல் சொல்லுகிறார். ஆனால் ஆரோனுடைய மாற்றமுடைய பிரதான ஆசாரியத்துவ கைமாற்றம் போன்றது அல்ல. அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஆசாரியத்துவமானது இது எப்படி, அதாவது அவர் நித்திய பிரதான ஆசாரியர்களாக அவர் இருக்கிற போது இந்த நாம் ஆசாரியர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று பேதுரு சொல்லுகிறாரே, நம்மை ஆசாரியர்களும் ராஜாக்களுமாக மாற்றியிருக்கிறார் என்று சொல்லுகிறாரே, அதற்கு பாரம்பரியங்கள் முக்கியமல்ல. நான் அவருக்கு மகனாக பிறந்ததுனால அந்த பதவி எனக்கு கிடைக்கணும், ஆரோனுக்கு மகனாக பிறந்ததுனால எலியாசருக்கு இந்த பதவி வந்தது என்பது போல புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு அந்த பதவி கொடுக்கப்படலை. பாரம்பரியங்களுக்கு அங்கே இடமில்லை, அங்கிகளுக்கு இடமில்லை. ஆன்மீக முதிர்ச்சி மட்டுமே இந்த ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறதற்கான தகுதி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நமது வாழ்வு காலம் வரை கர்த்தரை சேவிக்கின்ற நம்ம அடுத்த தலைமுறையினரை உருவாக்கும் பணியிலும் இன்றைக்கு அமைப்புகளை நடத்துகிறவர்கள், இன்றைக்கு தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் அடுத்த தலைமுறையினரை உருவாக்குகிறதற்கும் அவர்களுக்கு கடமை இருக்கிறது. ஆத்துமா ரட்சிப்புக்காக ஜெபித்து போராடி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதும் அடுத்த தலைமுறையினரை ஊழியத்தில் உருவாக்குவதும் இன்றைக்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கிறது. நமது தெய்வீக பணியினுடைய ஒரு முக்கிய பகுதி நமக்கு அடுத்த தலைமுறையினரை நாம் உருவாக்க வேண்டும். அதைத்தான் பவுல் தன்னுடைய ஊழியத்தில் செய்ததை பார்க்கிறோம். இது வேதாகம கல்லூரிக்கு அனுப்பி கை வைத்து அபிஷேகம் நிகழ்ச்சி நடத்தி இப்படிலாம் அல்ல. ரட்சிப்புக்கு நேராக சரியாக அவர்களை வழிநடத்தி வேத போதனைகளில் அவர்களை தேரச் செய்து ஆன்மீகத்தில் ஒரு பக்குவம் உள்ளவர்களாக மாற்றி தலைவர்களை உருவாக்குகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். 3 பகுதிகளை இந்த இதில் காரியத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த 3 பகுதிகளையும் நம்முடைய வாழ்க்கையில் அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை புரிந்து கொண்டு ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாக வாழுவோம், ஆசீர்வாதத்தை பெறுவோம், பரம கானானை நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்வோம் என்கிற நம்பிக்கையோடு கூட ஒவ்வொரு நாளும் அடியெடுத்து வைப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.